நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஷலோம். பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தை குறித்து சில விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முதலாவது, இந்த நிருபத்தை எழுதியது யார்? தெளிவாகவே மேலே அந்த ஹெட்டிங்கை நமக்கு தெரிவிக்கிறது. பேதுரு எழுதின முதலாம் நிருபம். எப்பொழுது முதல் நிருபம் என்று இருக்கிறதோ அப்ப அதுக்கு பின்னாலே நிருபங்கள் உண்டு என்று அர்த்தம். எனவே பேதுரு 2 நிருபங்களை எழுதியிருக்கிறான். எப்பொழுது எழுதினான்? இந்த நிருபத்தை எப்பொழுது எழுதினான் என்று ஒருவேளை நாம் அறிந்து கொள்ள விரும்பினால், கிபி கிறிஸ்துவுக்கு பின் சுமார் 64க்கும் 67க்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதியிருக்கலாம். சில பேர் 64 என்கிறார்கள், சிலர் 67 என்கிறார்கள். நான் சொன்னேன் அல்லவா, இந்த சரித்திரத்திற்கு சம்பந்தப்பட்ட விவரங்கள் பைபிளிலே இந்த வருட காலத்தை குறித்து இன்னும் பிற சம்பவங்கள் இதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேனோ, அவைகளில் சிலது பைபிளிலே நமக்கு கிடைக்காவிட்டாலும் வேத பண்டிதர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் அதேபோல யூத ட்ரெடிஷனல் புக்ஸ் இவைகள் கொஞ்ச காலகட்டத்தை நமக்கு தெரிவிக்கிறதா இருக்கிறது. எனவே அந்த புத்தகங்கள் தரும் விவரங்களின் அடிப்படையிலே பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 64வது வருடத்திற்கும் 67வது வருடத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே பேதுரு எழுதியிருக்கக்கூடும் என்பது அபிப்பிராயம். எங்கிருந்து எழுதியிருப்பான்? எங்கிருந்து எழுதப்பட்டது என்ற கேள்விக்கான பதில் தான் இந்த 64க்கும் 67க்கும் இடைப்பட்ட காலத்தில் சரித்திர புத்தகங்கள் சொல்லுகிற காரியம், பேதுரு ரோம் என்கிற அந்த பட்டணத்திலே, ரோம் என்று அழைக்கப்பட்ட பட்டணத்திலே இருந்த சபைக்கு தான் மேய்ப்பனாக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்திருக்கலாம் என்பது ஒரு அபிப்பிராயம். பேதுரு அந்த சமயத்திலே ரோமில் இருந்திருக்கிறான். ரோமிலிருந்துதான் இந்த நிருபத்தை எழுதியிருப்பான் என்பது அநேகரின் கருத்தாக இருக்கிறது. சரி, யாருக்கு இதை எழுதினான்? யாருக்காக பேதுரு இதை எழுதினான் என்றால், முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். வாருங்கள், முதலாவது அதிகாரம் முதலிலிருந்து 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஜாக்கிரதையா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்துனியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, அதாவது பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்துனியா என்று இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளித்தலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, அதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகக் கடவது. யாருக்காக இதை எழுதினானோ அந்த ஊரின் பெயர்களையெல்லாம் இங்கே மென்ஷனும் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை கடந்த காலத்திலே பேதுரு இந்த ஊர்களுக்கெல்லாம் சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பது, பிறகு சபைகளை அங்கே ஸ்தாபிப்பது என்பது நடந்திருக்கலாம். எனவேதான் அந்த ஊரைச் சார்ந்தவர்களுக்காக இந்த நிருபத்தை எழுதியதாக நாம் இங்கே பார்க்கிறோம். இதில் எத்தனை அதிகாரங்கள்? 5 அதிகாரங்கள் என்று 5 அதிகாரங்களை பார்க்கிறோம். 105 வசனங்களை இதிலே நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற 66 புத்தகங்களில் இது 60வது புத்தகம். இதனுடைய மூல வசனம் எது? நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, அதாவது 2வது அதிகாரத்தினுடைய 21வது வசனம்தான் இதன் மூல வாக்கியம். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்துப் போனார். இதுதான் மூல வாக்கியம். பேதுருவை குறித்து சில விஷயங்களை நாம் ஜாக்கிரதையாய் பரிசீலிக்கப் போகிறோம். முதலாவது, யார் இந்த பேதுரு? இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட அவருடைய 12 சீஷர்களிலே பேதுருவும் ஒருவன். அதற்குப் பிறகு ஜாக்கிரதையாய் நாம் பார்ப்போம் என்றால், அந்த 12 பேரிலே 3 பேரை இயேசு கிறிஸ்து இன்னர் சர்க்கிளாக, அதாவது 12 சீஷர்களில் முக்கியமானவர்களாக 3 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 3 பேரில் ஒருவன் பேதுரு. அந்த 3 சீஷர்கள் கவனிங்க: பேதுரு, யோவான், யாக்கோபு. யோவான், யாக்கோபு, பேதுரு. யோவானும் யாக்கோபும் சகோதரர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களில் இந்த 3 பேர் முக்கியமானவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த 3 பேரில் பிரதானமானவன்தான் இந்த பேதுரு. அதாவது அந்த 12 சீஷர்களில் கட்டாயமாக நாம் பேதுருவை ஒரு டீம் லீடர் என்று சொல்லலாம், அல்லது கேப்டன் என்று சொல்லலாம், முக்கியமானவன் என்று சொல்லலாம். கவனிங்க, 12 சீஷர்களிலே
முக்கியமான 3 பெயர்களில் ஒருவன், அதேபோல அந்த 3 முக்கியமானவர்களில் முக்கியமானவன். எனவே பேதுரு 12 சீஷர்களிலும் கண்டிப்பாக முக்கியமானவன், முதலாம் அவன் என்று சொல்வதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இயேசுவை நான் அறியேன் என்று இந்த 12 சீஷர்களிலே ஒருவன் 3 முறை மறுதலித்தான். இயேசு யாரென்று எனக்கு தெரியாது என்று மறுதலித்து விட்டான். அப்படி மறுதலித்தவன் என்று பேதுரு முத்திரையிடப்பட்டான். அது இயேசு யாரென்று எனக்கு தெரியாது என்று பொய் சொன்னான். இது சரித்திரத்திலே ஒரு அழிக்கப்படாத கரையாக பேதுருவின் விஷயத்திலே நின்றுவிட்டது. அதற்குப் பிறகு பேதுருவுக்கு விவாகம் நடந்தது. பேதுரு ஊழியத்திற்காக போகின்றபோது பேதுருவோடு கூட அவனுடைய மனைவியும் ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டு பிரயாணம் செய்து கொண்டு இருந்தாள். இந்த விஷயத்தை நாம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே 5வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? கவனிங்க, அதாவது அப்போஸ்தலர்கள் யாரெல்லாம் விவாகம் பண்ணியிருந்தார்களோ, அப்படி விவாகம் பண்ணியிருந்த இயேசுவின் சீஷர்களிலே, அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் சகோதரரைப் போலவே, அதே போலவே கேபா, இவர்கள் ஊழியம் செய்கிறபோது, ஊழிய பிரயாணங்கள் செய்கிறபோது அவர்கள் மனைவிமாரும் ஊழியத்திலே பிரயாணம் செய்ததாக இருக்கிறதே தவிர அவர்கள் பிரசங்கம் பண்ணியதைப் போலவோ அதிகாரம் செலுத்தியதைப் போலவோ இல்லை. ஆனால் இன்று நடக்கிற அநேக ஊழியங்கள் அது உங்களுக்கே தெரியும். அதிகாரம் பண்றது ஒருத்தர்னா பிரசங்கம் பண்றது இன்னொருத்தரா இருப்பாங்க. இப்படி ஒரு குழப்பத்தோடு கூடிய ஊழியங்களைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்நாளிலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் கூட ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அந்த ஊழியத்திற்கான பிரயாணம் செய்கையில் அவர்களின் மனைவிமார்களும் அவர்களோடு பயணித்தார்கள். அவர்களும் ஊழியத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வேதத்தின் அடிப்படையிலே நிர்வகித்தார்கள். ஆனால் எந்த இடத்திலும் பேதுருவின் மனைவி பிரசங்கித்ததாக, யோவானுடைய மனைவி பிரசங்கித்ததாக, அல்லது இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களுடைய மனைவிமார் பிரசங்கம் பண்ணினதாக இப்படி எதுவுமே பார்க்க முடியாது. பைபிளிலே பார்க்க முடியாதவைகளை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் உங்களிடமே விட்டுவிடுகிறேன். நாம் அழைக்கப்பட்டிருப்பது வார்த்தையை நம்முடைய அனுபவமாக்கிக் கொள்ளுவதற்கு, அதை விட்டுவிட்டு நம்முடைய அனுபவங்களை வார்த்தைகளுக்குள் புகுத்துவதற்கு அல்ல. இன்று இப்படிப்பட்ட நிலைமைதான் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. வேத வார்த்தைதான் நமக்கு அனுபவமாக வேண்டும். ஆனால் நம்முடைய அனுபவங்களை வேத வார்த்தைக்குள் புகுத்தி வஞ்சகம் பண்ணுகிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சதீஷ்குமார் ஊழியத்தை செய்கிறபோது தயவு செஞ்சு கவனிங்க. தேவ வார்த்தையைத்தான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வஞ்சிப்பதற்கு ஒரு காலம் விரும்புவதில்லை. தனிப்பட்ட அனுபவங்களை வேத வார்த்தைக்குள் புகுத்தி பிரசங்கிக்க நான் முயற்சிப்பதில்லை. சகோதர சகோதரிகளை கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமென்றால், அது சபையின் விஷயமாக இருந்தாலும், ஊழியத்தின் விஷயமாக இருந்தாலும், சுவிசேஷத்தின் விஷயமாக இருந்தாலும், அல்லது செய்தி கொடுக்கிற விஷயமாக இருந்தாலும், அல்லது சபை மேய்ப்பனுடைய விஷயமாக இருந்தாலும், எந்த கேள்விகள் இருந்தாலும் கூட அந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், ஒரு சபையை எப்படி ஸ்தாபிக்க வேண்டும், ஊழியத்திலே மூப்பர்களை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஊழியத்திலே ஆண்களும் பெண்களும் எப்படி பணிவிடை செய்ய வேண்டும், ஆக்சுவலான ஊழியத்திற்கான மேன்யுவல் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1வது நிருபம் திட்டவட்டமாய் சொல்கிறது. எனவே தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதின நிருபத்தை, 1வது நிருபத்தை கவனமாய் வாசித்தால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஊழியம், ஒரு சபை ஊழியம், அல்லது ஒரு சுவிசேஷகனுடைய ஊழியங்கள், சபை மேய்ப்பனுடைய ஊழியங்கள், இப்படிப்பட்ட ஊழியங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கூட இன்று ஒதுக்கிவிட்டு, மறுபடியும் சொல்லுகிறேன், சொந்த அனுபவங்களை கொண்டு வந்து அதை வார்த்தையைப் போல மாற்றினால் அது வேத வார்த்தைக்கு விரோதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, யாரையோ பார்த்து அதுதான் தேவ சித்தம் என்று சூடு போட்டுக் கொள்வதும் வேத வார்த்தையின் அடிப்படை அல்லவே அல்ல. சில பேர் வேத வார்த்தைக்கு விரோதமாக வாழும்போது, வேத வார்த்தைக்கு விரோதமாக ஊழியம் செய்யும்போது சாதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, குறிப்பிட்ட ஊழியக்காரர் நாங்க பார்த்தோம், அந்த ஊழியக்காரமாவா நாங்க பார்த்தோம், அற்புதமாக தேவன் பயன்படுத்துகிறார், எனவே அது தெய்வ சித்தம் என்று நினைத்துக் கொண்டோம், எனவே அது தேவனுடைய உத்தேசம் என்று நினைத்தோம். தயவு செஞ்சு கவனிங்க. கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருப்பது கிறிஸ்தவர்களை பின்பற்றுவதற்கு அல்ல. ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருப்பது ஊழியக்காரர்களை பின்பற்ற அல்ல.
கிறிஸ்தவனாக இருந்தாலும் ஊழியனாக இருந்தாலும் பின்பற்ற வேண்டியது கிறிஸ்துவை மாத்திரம்தான், வேத வார்த்தையை மட்டும்தான். மறுபடி சொல்லுகிறேன், சதீஷ்குமாரை பின்பற்றுங்கள் என்றோ சதீஷ்குமாரின் போதனைகளை மாத்திரம் பின்பற்றுங்கள் என்றோ சொல்லவே இல்லை. வேதத்தை, வேத வார்த்தைகளை வாசியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அந்த வார்த்தையின் அடிப்படையில் வாழுங்கள், அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஊழியம் செய்யுங்கள். அது உங்களுக்கும் அதேபோல உங்களுடைய சபைக்கும் எதிர்வரும் சந்ததியினருக்கும் ஆசீர்வாதம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? சோ பேதுரு ஊழியத்திற்காக பயணித்தபோது அவனோடு கூட அவன் மனைவியும் பிரயாணம் செய்தாள். பிரயாணம் செய்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை தவிர பிரசங்கம் செய்தாள் என்று எழுதப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் அவ்விதமாக செய்பவர்கள் அல்ல. பேதுரு எருசலேமிலே இருந்த சபையிலே மூப்பனாக, பெரியவனாக அழைக்கப்பட்டான். எருசலேமிலே இருந்த சபைக்கு மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், சித்தாந்தத்தின் அடிப்படையிலே தவறுகளையோ சபையாக கூடி வரும்போது அங்கே இடம்பெறுகிற காரியங்களை யாராவது ஒருவர் முடிவெடுப்பதைக் காட்டிலும் எல்லோரும் சேர்ந்து சபையாக முடிவெடுப்பது நல்லதென்று ஒரு அற்புதமான விஷயத்தை கடைபிடித்தார்கள். இந்த பேதுரு எழுதின முதலாவது நிருபம், இதை நீங்கள் ஜாக்கிரதையாய் கவனிக்கிற போது, யோவான் எழுதிய நிருபங்களிலே அன்பை குறித்து அதிகமாக பேசியிருப்பான். பேதுரு எழுதின நிருபங்களிலே சிரமங்களை குறித்து, நம்பிக்கை குறித்து அதிகமாக குறிப்பிட்டிருக்கிறான். இந்த நிருபத்தை எழுதுவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், ஒரு புறத்திலே யூதர்கள் மூலமாக கிறிஸ்துவை விசுவாசித்த ஆவிக்குரியவர்களுக்கு தடைகள், ஆபத்துகள், இடையூறுகள், அவமானங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருந்தது. அதேபோல நீரோ சக்கரவர்த்தி அந்நாட்களில் ஆட்சி செய்து கொண்டிருந்தவன். பேதுரு, பவுல் இவர்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த நாட்களிலே, அதாவது நீரோ மன்னன் ஆட்சி செய்த அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்ட நாட்கள். எனவே நாளுக்கு நாள் சிரமங்களும் கஷ்டங்களும் விபரீதமாக பெருகிக் கொண்டிருந்த போது, அவைகளால் கஷ்டப்படுகின்ற ஆவிக்குரியவர்களை பலப்படுத்துவதென்பது, அவர்களை ஆதரிப்பது என்பது என்னுடைய கடமை என்று உணர்ந்து இந்த நிருபத்தை எழுதினான். இந்த நிருபத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக பரிசீலனை செய்தால், இந்த நிருபத்திலே தெளிவாய் திட்டவட்டமாய் நாம் பார்க்கிற காரியம், சிரமங்கள் வரும். எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்துவோடு கூட பேதுரு மிக நெருக்கமாக இருந்து ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருந்தவன். 3 வருட காலம் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பேதுரு மிக நெருக்கமாக இருந்தவன். இந்த 3 வருடங்களில் இயேசுவை ஜாக்கிரதையாய் கவனித்தான். இயேசுவை அவருடைய ஆட்களே விரோதித்தார்கள். நியாயப்பிரமாணத்தை உபதேசிக்கிறவர்களே புறக்கணித்தார்கள். யூதர்கள் இடையூறு செய்தார்கள். அங்கே இருந்த தலைவர்கள் பலவிதமாக பேசினார்கள். கல்லால் அடிக்க வேண்டுமென்று முயன்றார்கள், அவமானப்படுத்தினார்கள், பிசாசுகளுக்கு ராஜா என்றார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போதும் எந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்து தமக்கு ஒப்படைக்கப்பட்ட ஊழியத்திலே தயங்கி நின்றதாகவோ பின்னிட்டு போனதாகவோ எந்த இடத்திலும் பேதுரு பார்க்கவில்லை. பிதாவானவர் எந்த வேலையை தனக்கு கொடுத்திருந்தாரோ அந்த வேலையை ஏசப்பா இடையூறுகளுக்கு மத்தியில், ஆபத்துக்களுக்கு மத்தியில், அபாயங்களுக்கு மத்தியில், அவமானங்களுக்கு மத்தியில் அவர் தன்னுடைய ஊழியத்தை காத்துக்கொண்டு ஊழியத்தை செவ்வனே செய்து கொண்டு முன்னேறிக் கொண்டிருந்தார். அதை கண்ணார கண்டான் என்பதனாலே பேதுரு சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் சிரமப்பட்டு உங்களுக்காக, நமக்காக முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறாரோ அதேபோலதான் நாமும் செய்ய வேண்டியதிருக்கிறது. இதுதான் மூலவசனம் 2வது அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்ற விஷயத்தை தெரியப்படுத்துகிறான். விசுவாசிகளாக இருந்ததற்காக, கிறிஸ்துவை விசுவாசித்ததற்காக சிரமங்களை சபைகள் எதிர்கொண்ட போது, சபையை பலப்படுத்துவதற்கு, அவர்களுக்கு ஆதரவாய் நிற்பதற்காகத்தான் இந்த நிருபத்தை எழுதினான். அதில் முக்கியமாக ஏற்கனவே நான் சொன்னது போல, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் சிரமங்களை, கஷ்டங்களை எதிர்கொள்ளுகிற போது அவற்றை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம் என்னவென்றால், நட்சத்திரங்கள் இருளுக்கு பயப்படாது. காரணம் என்னவென்றால்,
அந்த இருள், அந்த காரிருள்தான் நட்சத்திரத்தினுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறது. எப்பொழுது இருள் சூழ்கிறதோ அப்பொழுதுதானே நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறது. நட்சத்திரங்கள் இருளுக்கு பயப்படாது. அதேபோலதான் உண்மையான விசுவாசிகள் கஷ்டத்தைக் கண்டு பயப்பட மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், அந்த கஷ்டங்கள் என்ன செய்யும்? நமக்குள்ளிருக்கிற பிரகாசத்தை காணும்படியாக செய்துவிடும். அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாக அழைக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறபோது, சிரமங்கள் வருகிறபோது, அவைகள் என்ன செய்யும்? நம்முடைய உண்மையான சுயரூபத்தை வெளிக்காட்டும், உண்மையான விசுவாசத்தை அது வெளிக்காட்டும். எனவே இந்த விஷயத்தை பேதுரு மிக விவரமாக தெரிய பண்ணி இன்னொரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்? பார்க்கலாம். 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம்தான் இந்த சிரமங்கள். கவனிங்க, சிரமத்துக்குள்ளாக இருக்கிறீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிரமங்கள் கட்டாயம் இருக்கும். அந்த சிரமங்கள் நமக்கு நன்மை செய்யுமே தவிர தீமையை செய்யவே செய்யாத நம் விசுவாசத்தை அது பரிசோதிக்கும், நம்மை பரிசுத்தப்படுத்தும், அதேபோல் நம்மை பரிபூரணத்திற்கு நேராய் வழி நடத்தும். எனவே சிரமங்கள் நம்மை சுத்திகரிக்கும் என்ற விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. பேதுரு எழுதிய இந்த 1வது நிருபத்திற்கு இன்னொரு பெயரும் உண்டு. அதெனவென்றால் புதிய ஏற்பாட்டினுடைய யோபுவின் புத்தகம் என்றும் கூட அழைப்பார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டிலே யோபுவின் புத்தகம் எவ்விதத்திலே சிரமங்களை உள்ளடக்கிய புத்தகமாயிருக்கிறதோ, எப்படி யோபு சிரமத்துக்கு ஆளானானோ, அந்த சிரமங்கள் எப்படி அவனை பரீட்சித்து அதற்குப் பிறகு அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கச் செய்ததோ, அதே விதத்தில்தான் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு எழுதின இந்த 1வது நிருபம் சிரமங்களை குறிக்கிற நிருபமாயிருக்கிறது. எனவே சில பேர் சொல்வார்கள், திஸ் இஸ் த புக் ஆஃப் ஜோப் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற யோபுவின் புத்தகம் என்று அழைக்கிறார்கள். புக் ஆஃப் ஜோப். இதை விவரமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திலும் நாம் ஜாக்கிரதையாய் கவனிக்கும்போது சிரமங்கள் எதற்காக வருகிறது, எப்படி வருகிறது, அந்த சிரமங்களுக்கு நாம் எப்படி எதிர்வினையாற்ற வேண்டும் என்பதை மிக நேர்த்தியாக விவரிக்கிறான். உங்களோடு கூட அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை நாம் வாசிக்கும்போது இந்த நிருபத்தில் இந்த 5 அதிகாரங்களிலே 3 பாகங்களாக நாம் பார்க்கலாம். 3ஆக டிவைட் பண்ணிக்கொள்ளலாம். எழுதிக் கொள்கிறீர்களா? எழுத விரும்புவோர் ஜாக்கிரதையாக எழுதிக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவனின் பாக்கியங்கள். 2ஆவதாக கிறிஸ்தவனுக்குரிய பொறுப்புகள். 3ஆவதாக கிறிஸ்தவனுடைய பாடுகள். கிறிஸ்தவனுக்கு பாக்கியமும் உண்டு, கிறிஸ்தவனுக்கு பொறுப்பும் உண்டு, கிறிஸ்தவனுக்கு பாடுகளும் உண்டு. இந்த 3ஐயும் நேர்த்தியாக டிவைட் பண்ணிக்கொண்டே போகிறான். 1வது அதிகாரம் அதேபோல 2வது அதிகாரத்தை ஜாக்கிரதையாய் நாம் கவனிக்கும்போது, ஒரு கிறிஸ்தவன் என்பவன் எப்பேற்பட்ட பாக்கியவான்! எப்படி? 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த, கவனிங்க, சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியங்க! பாக்கியத்தை கவனிங்க. நாம் பெற்றுக்கொள்ளுகிற, கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம் என்ன? முதலாவது, நாம் வேறு பிரிக்கப்பட்டோம். அந்தகாரத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காகவென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். பாக்கியமோ பாக்கியம்! எனவே இந்த முதல் 2 அதிகாரங்களிலே, குறிப்பாக 2ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்தவனுடைய பாக்கியத்தை தெரியப்படுத்துகிறான். 2வது அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் வரைக்கும் கிறிஸ்தவனுடைய பொறுப்புகளை குறித்து சொல்லியிருக்கிறான். பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் வேறுபிரிக்கப்பட்டு, அந்தகார இருளிலிருந்து நாம் வேறுபிரிக்கப்பட்டு, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிற போது நமக்கென்று பொறுப்பு இருக்கிறது. அது என்ன பொறுப்பென்றால், நாம் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்திய கிறிஸ்துவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற பொறுப்பு.
அதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். தேவன் அன்பே உருவானவர். அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்பிக்க வேண்டும். அவர் சாந்த குணமுள்ளவர், தயாதாட்சண்யம் உள்ளவர், மன்னிக்கிற குணமுள்ளவர், பொறுமையும் சாந்த குணமும் உள்ளவர் என்று இவையெல்லாம் இயேசுவின் குணாதிசயங்கள். அவைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்துவதன் மூலம் தேவன் மகிமைப்படுத்தப்படுவார். ஏனென்றால் தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் ஆக்கிக் கொண்டதினாலே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது அவருடைய குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அது நம் பொறுப்பு. எனவே பொறுப்புகளை குறித்து 2வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலே அழகாகச் சொல்லுகிறான். 1 பேதுரு 2:15, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதே சமயத்துல சொல்லுகிறான், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். 17வது வசனம், அது பொறுப்பு. என்ன சொல்லுகிறான்? எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கவனிங்க, நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் அல்ல. இப்படி தொடர்ந்து வாசித்துக் கொண்டே போவோம் என்றால் கிறிஸ்தவனுடைய பொறுப்புகள் என்ன? எங்க? பணியிலே, பணிவிடையிலே, வியாபாரத்திலே, உத்தியோகத்திலே, வீட்டிலே, இங்கெல்லாம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி பரிசுத்தத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும், அதேபோல் புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும். முதல் 2 அதிகாரங்களில் நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவனின் பாக்கியத்தை குறித்து எழுதுகிறான். அதேபோல பின்வரும் அதிகாரங்களில் கிறிஸ்தவனுக்குரிய பொறுப்புகளையும் தெளிவாக எழுதுகிறான். அதில் புருஷர்களை குறித்தும் ஸ்திரீகளை குறித்தும் தெளிவாக எழுதுகிறான். 3வது அதிகாரம், அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடத்தையை அவர்கள் பார்த்து, தொடர்ந்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். தொடர்ந்து பார்க்கும்போது மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு, கவனிங்க, உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப் பெற்றது. தொடர்ந்து 7ஆம் வசனம், அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஜாக்கிரதையாய் பார்க்கும்போது கிறிஸ்தவனுக்குரிய பொறுப்புகள் என்னவென்பதை இந்த 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பாகம் 3ஆம் அதிகாரத்திலும் அதேபோல 4ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து 4வது அதிகாரத்தின் 12வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரத்தின் 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் கவனமாய் பார்ப்போம் என்றால் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாடுகள். அந்த பாடுகளை குறித்தும் கூட மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். 4வது அதிகாரம் 12வது வசனம், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியைக் குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். 5ஆம் அதிகாரம், உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் கவனிங்க, பேதுரு நான் சொன்னபடி மூப்பனாக இருக்கிறான், சபையிலே மூப்பனாக இருக்கிறான். அதேபோல வயதிலும் கூட அவன் கொஞ்சம் மூத்தவன் தான். பேதுரு எழுதின 1 நிருபத்தின் 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், மூப்பர்களாகி உங்களுக்கு உடன் மூப்பனாகச் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி அவன் தொடர்ந்து எழுதி, நான் ஏற்கனவே சொன்னது போல, நாம் பார்த்தது போல 10வது வசனம், இன்னும் கொஞ்ச காலம் பாடனுபவித்த பிறகு தேவன் அந்த சிரமங்களிலிருந்து நம்மை விடுவித்து மகிமையோடு கூட நம்மை நிரப்புவார் என்கிற நம்பிக்கையோடு கூட நீங்கள் முன்னேறிக்கொண்டே இருங்கள். சிரமங்களுக்குள் கஷ்டங்களுக்குள் கடந்து போகிற கிறிஸ்தவ சபையோருக்கும் சபைக்கும் அவர்களை பலப்படுத்தி ஆதரித்து சபைக்கு வெளியே இருக்கிற சிரமங்களை குறித்தும் அவன் தெளிவாக எழுதுகிறான்.
கிறிஸ்தவனுடைய பாக்கியம் என்ன, கிறிஸ்தவனுடைய பொறுப்புகள் என்ன, கிறிஸ்தவனுடைய பாடுகள் என்ன என்று இந்த 3 விஷயங்களையும் நேர்த்தியாய் இந்த 5 அதிகாரங்களிலே விவரித்து எழுதுகிறான். நாம் பாக்கியவான்கள். சர்வ சிருஷ்டி கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் பாக்கியவான்கள். அதே சமயத்திலே பொறுப்பு உள்ளவர்களும் கூட. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. அதே சமயத்திலே கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதினாலே நாமும் அந்த பாடுகளிலே பங்காளிகளாக இருக்க வேண்டும். எனவே சில சிரமங்கள் நமக்கு வருவது போல் தோன்றுகிற போது, ஐயோ எனக்கு என்ன நடந்து விடுமோ என்கிற யோசனைக்கு ஆளாக வேண்டாம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சிரமங்கள் கட்டாயம் உண்டு. மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், நட்சத்திரங்கள் இருளுக்கு பயப்படாது. ஏனென்றால் அந்த இருள்தான் நட்சத்திரங்களுக்குள் இருக்கிற அந்த வெளிச்சத்தையும் அதேபோல பிரகாசத்தையும் வெளியே காண்பிப்பது அந்த இருள்தான். அதேபோல நமக்குள் இருக்கிற அற்புதமான ஆவிக்குரிய குணாதிசயங்களை, பொறுமையாக இருந்தாலும் சாந்தமாக இருந்தாலும் நற்குணங்களானாலும் விசுவாசமானாலும் இவைகளெல்லாமே கூட சிரமங்களால் தான் நம்மிலிருந்து அவற்றை வெளியே கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு கூட சிரமங்களின் மத்தியிலும் தேவனையே சார்ந்து கொண்டு தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று ஆண்டவருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே போராட்டங்கள் இருக்குமென்றும், சிரமங்கள் இருக்குமென்றும், பாடுகள் இருக்குமென்றும், வேதனைகள் இருக்குமென்றும், பரீட்சைகள் இருக்குமென்றும், இவைகளெல்லாவற்றுக்கும் மத்தியிலே ஆண்டவரே உம்மையே நாங்கள் முன்மாதிரியாய்க் கொண்டு தொடர வேண்டுமென்றும், கேட்டதான ஆண்டவரே இந்த சத்தியங்களை அங்கீகரித்து ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்கள் என்றும் பொறுப்பு நிறைந்தவர்கள் என்றும், பாடுகள் எவ்வளவு வந்தாலும் போதகராக இருக்கிற உம்மையே பின்பற்ற வேண்டியவர்களாயும் இருக்கிறோம் என்பதையும் உணர்ந்து உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு அருள வேண்டுமென்று, வார்த்தையின் அடிப்படையில் வாழ கிருபையை அருள வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.